நம்ம ஹியூ ஜாக்மேன் as a உல்வர்னா ஒரு தரமான போட்டியில் கொடுத்து நம்ம எல்லாரையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹைட்ன்ற அந்த விஷயத்தை தூக்கிட்டு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கேஸ்டிங். நம்ம ஹியூ ஜாக்மேன் உல்வர்னா கேஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்மேன் மூவியோட ஷூட்டிங் நடந்த ஒரு ஃபன்னான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? இது நம்ம ஹியூ ஜாக்மேன் ஒரு பழைய இன்டர்வியூல ஷேர் பண்ணிருப்பாரு. நம்ம ஹியூ ஜாக்மேன் உல்வர்னா கேஸ்ட் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு அந்த கேரக்டர் பத்தி ஐடியா இல்ல. நம்ம ஹியூ ஜாக்மேன் உல்வர்னா உல்ஃப்மேன் கேரக்டர்னு நினைச்சிருக்காரு. உல்வர்ன்றது ரியல் லைஃப் அனிமல் அந்த சமயத்தில் அவருக்கு தெரியாது. உண்மையா சொல்ல போனா உல்வர்ன்ற அனிமல் வந்து உல்ஃப்லயும் வராது, பேர்லயும் சேராது. அது செப்பரேட்டா குட்டியா இருக்க ஒரு ஃபெரோஷியஸான அனிமல் இது நம்ம ஹியூ ஜாக்மேனுக்கு தெரியாம நம்ம ஹியூ ஜாக்மேன் இதுக்காக ஃபர்ஸ்ட் எக்ஸ்மேன் படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி 2 வாரமா உல்ஃபை பத்தி ஸ்டடி பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் ஐமேக்ஸ் தியேட்டர்ல உல்ஃப் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ரிஸும் பார்த்திருக்காரு. இந்த ப்ரிப்பரேஷன்லாம் நம்ம ஹியூ ஜாக்மேன் பண்ணிட்டு செட்ல கொஞ்சம் டிஃபரெண்டா நடந்துட்டு இருந்திருக்காரு. வித்தியாசமா பார்க்கிறது, வித்தியாசமா நடக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது இது இந்த படத்தோட டேரக்டரான பிரைன் சிங்கர் நோட் பண்ணிருக்காரு. நோட் பண்ணி ஹியூ ஜாக்மேன் நீங்க ஏன் வித்தியாசமா நடந்துக்கிறீங்க, ஏன் வித்தியாசமா காமெடியா நடக்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் ஹியூ ஜாக்மேன் சொல்லியிருக்காரு, நான் உல்ஃபை இமிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப பிரைன் சிங்கர் சிரிச்சிட்டு உல்வர் இன்னும் உல்ஃப் கிடையாது, உல்வர்ன்றது ஸ்மாலா ஃபெரோஷியஸா இருக்க ஒரு தனி அனிமல் சொல்லிட்டு நம்ம ஹியூ ஜாக்மேனுக்கு பிரைன் சிங்கர் புரிய வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது தலைவனுக்கே புரிஞ்சிருக்கு.